அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இதுவரைக்கும் நான் சூரிய கர்மாவிலேருந்து ராகு கர்மா வரைக்கும் சொல்லிட்டேன். அதாவது அஷ்ட கர்மா. அதாவது கேது கர்மான்றது ஒன்று இல்லவே இல்லை. ஆனாலும் சூரிய கர்மாவனுடைய விஷயங்கள் எல்லாம் கேது கர்மாவில் இருக்குது. ஆனால் கேது கர்மாவுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் மொத்தம் 9 கோளில் 8 கோள்களுக்கு மட்டும்தான் இந்த கர்ம பதிவுன்றது இருக்குது. இன்றைக்கி இது ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் நினைங்க. இன்னிலிருந்து எதெல்லாம் கிளாஸ் மாதிரி இருக்கும், நோட்டு பென் எடுத்து எழுதி வைக்குங்கன்னு சொல்கிறதுனா, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட போயிட்டு நோட்டு பென் எடுத்துன்னு இது எழுதி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நிறைய ஆன்மீக அனுபவம் சொல்வேன், எனக்கு ஒன்று லைஃப்பில் நடந்துருக்குதுன்னு சொல்வேன். அதெல்லாம் நீங்கள் சும்மாவே கேட்கலாம். ஆனால் இது எப்படின்னா, இதை வச்சு தான் இன்னையிலேருந்து நான் போடுற சில வீடியோ நடுவில் ஏதாவது வரும். அடுத்தது இப்போ வைகாசி விசாகம் வரும், அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கிளாஸ் மாதிரி இதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நடுவில் நம்ம போடுற இது ஒரு கிளாஸ் அப்படின்னு நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, பிரபஞ்சத்து கூட நீங்கள் கனெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லி தருவேன் அதன் மூலமாக. இது நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு அதில் கனெக்ஷன் ஆகும். நம்ம லிகித ஜபம் கூட தானே எழுதுகிறோம். அந்த 369ன்றது பிரபஞ்ச நம்பர். அது நம்ம மனசில் எழுதுறது, நம்மளுக்கு இந்த விஷயம் வேண்டுதல் நிறைவேறுதுன்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, எழுதும்போது அது பிரபஞ்ச கனெக்ஷன் மெத்தட் தானே. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணவே பிரபஞ்சம் கனெக்ட் ஆகும். இந்த விஷயத்தை வச்சு தான் பிரபஞ்சம் எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு அது தனியாக நான் சொல்லுவேன் அந்த வீடியோவில். ஆனால் நீங்கள் எழுதும்போதே அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற விஷயமா சொல்கிறேன். எப்படின்னா, ஸ்கூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஏபிசிடி சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பென்னு, அதுக்கான ஃபஸ்ட்டில் அந்த எல்கேஜி யூகேஜிக்கான புக்கு வாங்கிடுறீங்க. அதுக்காக ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிடுறீங்க. அப்போத்துலேருந்தே தொடங்கிடுது இல்லைங்களா அதுக்கான பயணம். அந்த மாதிரி தான் இதுன்னு நான் சொல்கிறேன். இது பிரபஞ்சத்து கூட நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக நீங்கள் இந்த கர்ம பற்றியெல்லாம் கூட இப்போதைக்கு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இது என்ன கர்மா, இந்த நட்சத்திரம் நானா, அதெல்லாம் வேணாம். இது நான் சொல்கிறது எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையுமே தான் எழுத சொல்கிறேன். இதில் உங்கள் நட்சத்திரம் வருதா, அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் நட்சத்திரம் வருதா, உங்கள் ஆப்போசிட் நட்சத்திரம் என்ன, அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் மொத்தமாக இந்த வீடியோனுடைய நான் பாயிண்ட்டாக சொல்லிட்டு வரதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் நான் என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்னதுன்னா, நான் போட்ட எல்லா வீடியோவுமே சொல்ல போகிறேன். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, லைனாக சூரியன்லேருந்து ராகு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, அஷ்டத்தையும் கேது மட்டும் விட்டுடுறேன். அந்த கேதுக்கான விஷயமும் அதுதான். ஏன்னா கேதுக்கு கர்மான்னு ஒன்று இல்லைன்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் சூரியனுடைய கர்மா மட்டும் உண்டுறது மட்டும் சொல்கிறேன்னே தவிர, ஆனால் அந்த அஷ்டகர்மாவை பற்றி தான் ஃபஸ்ட்லேருந்து நான் போட்ட வீடியோவில் ஒன்றுத்தையுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் அதெல்லாம் கிடையாது. சூரிய கர்மா யார் சூரிய கர்மா, அதுக்கு ஆப்போசிட்டான ராசி லக்னம் ஒரு 3 ஸ்டார் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடக்கும். அந்த விஷயத்தை மட்டும் எழுதிட்டு வாங்க ஃபுல்லாக, அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், சூரிய கர்மாவுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் சூரிய கர்மா எழுதிக்கோங்க, நோட்டில் எழுதிக்கோங்க. சூரிய கர்மான்னு போடுங்க. அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு 3 நட்சத்திரம் 4 நட்சத்திரம், அந்த 4 நட்சத்திரம் பேர் எழுதுங்க. சூரிய கர்மா யாருக்கெல்லாம் இருக்குதுன்னா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இந்த 4மே இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்குமே சூரிய கர்மா இருக்குது. இவங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறமா ஒரு ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட் போட்டு நல்லதும் கெட்டதும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நல்லதும் கெட்டதும் அப்படின்னு போட்டுட்டு இசிகல்ட் போடுங்க. போட்டுட்டு சிம்ம ராசி, சிம்ம லக்னம், அதுக்கு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லதும் கெட்டதும் அப்படின்னு போட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு போடுங்க. அதில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த சூரிய கர்மாவில் மட்டும் இன்னொரு விஷயங்குது. அதையே இன்னொரு நோட் மாதிரி போட்டு வச்சுங்க. இன்னொரு பாயிண்ட்டுன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை இதில் எழுதிக்கோங்க. இந்த சூரிய கர்மாவில் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்கள், அப்புறம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களாலும் வாழ்க்கையில் மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்குது இல்லைங்களா. இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, கன்னி தெய்வம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விஷயம். அதை இன்னொரு ப்ராக்கெட்டில் கன்னி தெய்வம் போட்டு ஈக்குவல்ட்டு போட்டு அந்த இடத்துலையும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் போடுங்க. இதில் சூரிய கர்மாவும் சம்மந்தப்படுது. அந்த சூரிய கர்மாவுக்கு உடையவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி நல்லதும் கெட்டதும் பண்ணுற நட்சத்திரங்கள் 3 இருக்குது பாருங்கள். அந்த 3மே இந்த கன்னி ராசி, கன்னி தெய்வங்களை கும்பிடணும். அவங்களுடைய அப்பா வழி தலைமுறையில் யாரானா குட்டி பொண்ணுங்க போயிட்டு இருந்தால்
அதனுடைய ஆத்மா தான் அதை சரியாக கும்பிடலன்னா தான் கார்த்திகை உத்திராடத்தில் பிறக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த விஷயமும் இது கூட சேர்ந்துருது சூரிய கர்மாக்குரிய விஷயத்தில். அதனால் கன்னி தெய்வம் அப்படின்னு போட்டு அதுக்கும் கார்த்திகை உத்திராடம்னு மறுபடியும் எழுதுங்க. எழுதிட்டு இது மற்ற ராசிக்கெல்லாம் மற்ற நட்சத்திரக்கெல்லாம் போனால் இப்படி இந்த 2 விஷயம் ஜாயின் ஆகாது. இது மட்டும் தான் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி வரேன் அப்புறமா சொல்கிறேன் அந்த ராகுக்கான விஷயத்த. சந்திரகர்மான்னு போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சூரிய கர்மான்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி சந்திரகர்மான்னு போட்டுக்கோங்க. அதில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி 4மே, அதாவது சந்திரகர்மான்னு போட்டு = போட்டு பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் போடுங்க. அந்த ப்ராக்கெட்டில் ஹீரோ, வில்லன், இல்லைன்னா நல்லது கெட்டது அப்படின்னு எழுதி கடகராசி கடக லக்னம் எழுதிட்டு மறுபடியும் இன்னொரு = போட்டு ஸ்டார்ஸு அந்த ஒரு நல்லதும் கெட்டதும் போட்டிங்கள்ல, அதுவே போதும். அதில் ராசி லக்னம் படி அது கடகம், கடக லக்னம், கடகராசி கடக லக்னம், அதில் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க அந்த ப்ராக்கெட்லேயே. இதுவும் கூட நல்லதும் கெட்டதும் தான். இந்த 3 ஸ்டாரும் கூட நல்லதும் கெட்டதும் பண்ண போகுது. அது என்னதுன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது வரைக்கும். இது டீட்டெயிலாக அப்போ அம்மா அண்ணா சந்திரகர்மானா சாப்பாட்டால் பிரச்சனை வருது, அம்மாவால் பிரச்சனை வருது, இதெல்லாம் ரெண்டாவது இன்னொரு வீடியோவில் போட்டுக்கிறேன் நான். மறுபடியும் இதையே எடுங்கன்னு சொல்லுவேன் நான். இந்த பேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு டே எடுத்தீங்க இல்லைங்களா, எல்லா கர்மா ராசி நட்சத்திரங்கள் சொல்லிட்டு அந்த பேஜ் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லி விளக்கம் சொல்லி அப்போ பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் அந்த சந்திரகர்மாவுக்கு எழுதிட்டிங்களா, இப்போ செவ்வாய் கர்மாவுக்கு போங்க. செவ்வாய் கர்மான்னு போட்டு ஒரு அண்டர்லைன் போட்டுக்கோங்க. யாரெல்லாம்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இவங்கெல்லாம் செவ்வாய் கர்மா. ஒரு ப்ராக்கெட் போடுங்க. இப்போது நல்லதும் கெட்டதும்னு போடுங்க. ஒரு = போட்டுட்டு மேஷராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், இது 2 ராசி 2 லக்னக்காரர்களுமே நல்லதும் கெட்டதும் நடக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்கள்னு போடுங்க. இன்னொரு = போட்டு இன்னொரு = போட்டுட்டு நட்சத்திரங்கள் அப்படின்றதில் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதில் போட்டுட்டு அது செவ்வாய் கர்மாவனுடைய யாரெல்லாம் செவ்வாய் கர்மானா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. அதில் நல்லதும் கெட்டதும் சொல்லிட்டு ஒரு பேக்கெட்குள்ளே நல்லதும் கெட்டதும் போட்டு அதுக்கு நேராக = போட்டு மேஷராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், நட்சத்திரங்கள் எதெல்லாம் நல்லது கெட்டதுன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருங்க. இதுக்கப்புறம் புதன் கர்மா எழுதலாமா, புதன் கர்மான்னு போட்டுட்டு அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு = போட்டு யாரெல்லாம் புதன் கர்மானா ரோகிணி, உத்திரம், பூராடம். அதுக்கப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய இல்லைன்னா நல்லதும் கெட்டதும் அல்லது ஹீரோ வில்லன் அப்படின்னு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு அதுக்கு = போட்டுட்டு மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம். அப்புறம் நட்சத்திரங்கள் யாருன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது வரைக்கும் புதன் கர்மாவுக்கு நல்லதும் கெட்டதும் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ நம்ம குரு கர்மா வியாழன் என்ற நம்ம இதுபடி வரும். நம்மளுக்கு ஒரு வாரத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த லைன் படி நான் சொல்கிறேன். அந்த ஞாயிறுன்றதுக்கு சூரியன், திங்கள்ன்றது சந்திரன் என்ற மாதிரி லைனாக சொல்லுவேன். அதில் இந்த வியாழன்ன்றது தான் அது குரு கர்மா. குரு கர்மா அப்படின்னு போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு = போட்டுட்டு யாரெல்லாம் குரு கர்மானா மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம். இப்போது ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு நல்லதும் கெட்டதும் இல்லைனா வில்லன், ஹீரோ அப்படின்னு போட்டு அதுக்கு = போட்டுட்டு தனுசு ராசி தனுசு லக்னம், அதுக்கப்புறம் மீன ராசி மீன லக்னம், அதுக்கப்புறம் இன்னொரு = போட்டுட்டு நட்சத்திரங்கள் படி யாருன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதாவது இந்த 3மே நல்லதும் கெட்டதும் எக்ஸ்ட்ரீம் நல்லது எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்கும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. ரொம்ப இன்னும் நிறைய விரிவாக சொல்கிற விஷயத்தெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எழுதிக்கணும் நீங்கள், அதனால் அது மட்டும் சொல்லிட்டு போகிறேன் நான். இன்னும் இதில் ஒன்றுத்துக்குமே ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எழுதாமல் கவனிச்சிக்கிட்டா கூட போதும். இதை நீங்கள் எழுத வேண்டியதுன்றதுனால தான் இதை மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் சுக்கிர கர்மா அண்டர்லைன் போட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்கிர கர்மா அண்டர்லைன் போட்டுக்குங்க. = போட்டுட்டு யாரெல்லாம் சுக்கிர கர்மானா திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இப்போது ஒரு ப்ராக்கெட் போட்டு அதில் ஹீரோ, வில்லன் அப்படின்னு போட்டுட்டு ரிஷப ராசி ரிஷப லக்னம்,
துலா ராசி துலா லக்னம். அப்புறம் யாரெல்லாம் நல்லதும் கெட்டதும் ஸ்டார்ஸ் இருக்குதுல்ல, அதில் நட்சத்திரங்கள்னு போட்டுக்குங்க. அந்த நட்சத்திரங்கள் யாருன்னு கேட்டால் பரணி, பூரம், பூராடம் அப்படின்றது. இப்போ நான் வந்து சனி கர்மான்னு போட்டுங்க. சனி கர்மான்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு நேராக இஸ்ஈக்வல் டு போட்டு யாரெல்லாம் சனி கர்மான்னா புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஹீரோ அண்ட் வில்லன் போட்டு அதுக்கு நேராக ஒரு இஸ்ஈக்வல் டு போட்டு மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம். நட்சத்திரங்கள் யாருன்னு கேட்டால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதாவது நல்லதும் கெட்டதும் பண்ண போகிற பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த சனி கர்மாவுக்குரியவங்களுக்கு அப்படின்றது. இப்போது ராகு கர்மா அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி யாரெல்லாம் ராகு கர்மானா பூசம், விசாகம், சதயம். இது இல்லாமல் தனுசு லக்னம். ஆனால் ராசி இல்லை, தனுசு ராசி கிடையாது. இப்போ மற்றதுலெல்லாம் நம்ம வந்து ராசியும் சொல்கிறோம், அது வந்து இதுவே கிடையாது. மற்றதுலெல்லாம் நான் சொன்னது வந்து நல்லதும் கெட்டதும் பண்ணுறது. இதில் நல்லதும் கெட்டது பண்ணுறதுனே ஒன்று இல்லை ராகு. இதில் யார் ராகு கர்மானா அது தனுசு லக்னமும் சேருது. இது வரைக்கும் நான் சொன்ன மொத்தத்துலேயுமே வெறும் அந்த நட்சத்திர பெயர்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் ராகு கர்மாவில் மட்டும்தான் பூசம், விசாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரம் கூட தனுசு லக்னம். இது 4மே சேர்ந்து தான் ராகு கர்மாவை உடையவர். அதாவது தனுசு லக்னக்காரர்கள் எல்லாம் ராகு கர்மா உடையவர்கள். தனுசு ராசி இல்லை, தனுசு லக்னக்காரர்கள் எல்லாம் ராகு கர்மா உடையவர்கள். அதாவது பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரமும் ராகு கர்மா உடையவர்கள். ஆனால் இதுக்கு வந்து நல்லது கெட்டது பற்றி எதுவும் கிடையாது. அதை மாதிரி ராகு கர்மான்றதே வந்து நீங்கள் அந்த ராகு கர்மாவினுடைய விஷயத்தையே பேசணுன்னா அதுக்கு நல்லது கெட்டது பற்றி பேச முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மற்ற பிளானட்ஸ் இல்லாமல் ஒரு பாம்பு உடல் பாம்பினுடைய தோற்றத்தை உடைய இந்த ராகு கேதுன்றதே ஒரு நிழல் கிரகம். அதனால் இது வந்து அந்த கேதுன்றதுக்கு அதுக்கு கர்மாவே கிடையாது முதல்ல. ஆனால் சூரியனுடைய கர்மாக்கள் அதுக்கு ஒத்து வரும். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் கேதுக்கு வந்து கர்மாவே கிடையாது. ஆனால் சூரியனுடைய கர்மாக்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது இதுக்கும் இருக்கும். இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் வேணாம், அவ்வளோதான். ஆனால் இதில் வரும் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ராகு கர்மாவில் யாரெல்லாம் ராகு கர்மான்றது மட்டும்தான் சொல்லியிருக்கணும் தவிர நல்லது கெட்டது பற்றியெல்லாம் இதுனால நல்லதும் கெட்டதும் அதுலாம் எதுவும் சொல்லலை. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி எழுதிட்டீங்கல்ல. நாளைக்கு நான் ஒன்று போடுறேன். நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து இந்த சூரிய கர்மா இருக்கிறவங்களாம் நீங்கள் யார் கூடலாம் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது இந்த நட்சத்திரம் மட்டுமே இல்லை, நீங்கள் அப்பா கூட ஜாகிரதையாக இருக்கணுமா, அம்மா கூட ஜாகிரதையாக இருக்கணுமா, எப்படி இந்த 3 நட்சத்திரக்காரர்களால் நல்லது கெட்டது நடக்கிற மாதிரியே இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு உறவு உண்டு. இப்போ சூரிய கர்மா இருக்கிறவங்களெல்லாம் வந்து அப்பாவை எப்படி இந்த நட்சத்திரத்தை பார்க்கணுமோ அதே மாதிரி தான் அந்த அப்பாவை பார்க்கணும். அந்த அப்பா மூலமாகவே மிகுந்த நல்லதும் அந்த அப்பா மூலமாகவே மிகுந்த கெட்டது நடக்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து ஒரு ஒரு உறவு வரும். அதனாலேயே மிகுந்த நல்லதும் அதனாலேயே மிகுந்த கெட்டதும் வரும். அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் சொன்னது மட்டும் வீடியோவை பாஸ் பண்ணி கூட கரெக்டாக சூரிய கர்மாவிலேருந்து ராகு கர்மா வரைக்கும் எழுதி வச்சுடுங்க. இதை வச்சு தான் பிரபஞ்சத்து கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆக போகிறோன்ற விஷயத்தையே ஒரு கிளாஸ் மாதிரி இதை எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு 2-3 பேருக்கான ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.